வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் இருக்குது. தேர்வு எழுத போகிற எல்லோருக்கும் முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றி சொல்கிறேன். இன்றைக்கி நைட்டு நீங்கள் நல்லா தூங்கணும். ஏன்னா இவ்வளவு காலம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை நாளை காலையிலேயே நீங்கள் நைட்லேயே உட்காந்து படித்து உடனே ஞாபகிக்க முடியாது. நல்லா ஞாபகிச்சுங்க. இது ஒரு எக்ஸாம் ஒரு தேர்வு, ஒரு கிளாஸ் டெஸ்ட் கிடையாது. ஒரு 4 ஒரு புத்தகத்தில் ஒரு கொஞ்சம் பகுதியை படிச்சுட்டு போய் எழுதுகிற மாதிரி தேர்வு கிடையாது. அதனால் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அவசியத்தை விட்டுருங்க. நீங்கள் காலம் ஃபுல்லாக படித்தது கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஸோ நல்லா தூங்குங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்மளுடைய மூளை அருமையாக வேலை பார்க்கும் நாளைக்கு. சரியா? அது ஒரு பார்ட். ரெண்டாவது, நீங்கள் ஹாலுக்கு போகிறதுக்கு எந்த ஹால் அப்படிங்கிற ஹால் டிக்கெட்டை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ தூரம்னு தெரியும் உங்களுக்கு. 1 hour மினிமம் அல்லது ½ hour முன்னாடியே போயிடுங்க. போயிட்டு உங்களுக்கு என்னென்ன நோட்ஸு, இப்போ நீங்கள் பென்னு பென்சிலு என்னென்ன வச்சுருக்கணுமோ எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குங்க. கரெக்டாக செக் பண்ணி நேற்று நைட்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பீங்க. அதை காலையில் கொண்டு போயில அந்த பேக்கை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு பகுதி. அதோட முக்கியமான விஷயம், கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே மலைக்கக்கூடாது. கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். பார்த்துட்டு இப்போ தெரிஞ்ச ஆன்சரை சில பேர் பண்ணுற ஒரு பழக்கம் உண்டு. அப்படியே நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், தவறாக ஆன்சர் பண்ணிக்க. என்ன தவறாக ஆன்சர் பண்ணிடக்கூடாது? சி நினச்சிட்டு பிஈடு பண்ணிடக்கூடாது. இது ஒரு பகுதி. இது மென்டல் மிஸ்டேக். இன்னொரு மென்டல் மிஸ்டேக், நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக மாற்றி ஆன்சர் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னா, 10வது கேள்வி ஆன்சர் தெரியும், அப்புறம் 15வது கேள்விக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்லி 10 விட்டுட்டு அப்புறம் 15 அப்படியே ஒன்றுனா பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸோ 14வது கேள்வி ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 13வது கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஏ ஆன்சர் பண்ணது பி ஆன்சர் பண்ணிடக்கூடாது. கவனமாக இருக்கணும். பதட்டமே இல்லாமல் இருக்கணும். இது ஒரு பகுதி. அடுத்தது, தெரிஞ்ச கேள்வியை ஒரு முறைக்கு 2 முறை தெரிஞ்ச கேள்வி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத ஒரு கேள்வி ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்து பாருங்கள், நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது ஒரு பகுதி. அடுத்து மென்டல் ஆப்டிடியூட். மென்டல் ஆப்டிடியூட் கண்டிப்பாக சொல்லையாக உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும். அதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் அந்த அசஸ்மெண்ட் ரீசனிங் 1-2 கேள்வி வரும். பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. குரூப் பண்ண அளவுக்கு கொஸ்டின் டஃப்பாக இல்லைனா கூட சில கேள்விகள் இருக்கும். அதை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய ஹெல்த்லாம் சொல்ல முடியும். முக்கியமான ஒரு விஷயம்னா, சில பேருக்கு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்படி ஆட்கள் நீங்கள் காலையில் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஜஸ்ட் ஒரு 1 minute பிரேக் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் டென்ஷன் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தேர்வு எழுத முடியும். அந்த 1 நிமிஷம் எதுவும் தூக்கிட்டு பாட்ட போகிறது கிடையாது. அந்த 1 நிமிஷம் நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா டோட்டலாக அடுத்து 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாத ஒரு சூழல் வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக தூங்குங்க. இதனுடைய விளைவு என்னென்னா, நாளை மறுநாள் நாங்கள் எக்ஸாம் எழுத போகல உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் எல்லாமே ஞாபகம் இருக்கும். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறாக ஆன்சர் பண்ணாதீங்க. மென்டல் மிஸ்டேக் பண்ணாமல் நல்ல முறையில் தேர்வு எழுதி அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலைக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.